மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய தமிழ்நாட்டு வருகை, பிரியங்கா காந்தி அவருடைய தமிழ்நாட்டு வருகை, இதையெல்லாம் பற்றி ஆலோசனை செய்திருக்கிறோம். தேர்தல் பரப்புரை, தேர்தல் மாநாடு, கிராம கமிட்டி லீடர்ஸ் மீட் தமிழ்நாட்டில் நடத்துவது பற்றியும் கலந்தாய்வு செய்திருக்கிறோம். தேர்தலுடைய உத்திகளை எல்லாம் இங்கே நீண்ட நெடிய நேரம் ஒரு புரிதலோடு பேசி முடித்திருக்கிறோம். அடுத்த கட்டமாக அடுத்த வாரத்தில் அல்லது கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு டெல்லியில மீண்டும் என்னுடைய அகில இந்திய தலைவரோடு ஒரு கூட்டம் நடக்க இருக்கிறது. ஆகையால் இன்று நடக்க இருந்த கூட்டம் ஒரு வாரம் தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது. அநேகமாக 25ஆம் தேதிக்கு பிறகு அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்ல இன்னைக்கு அகில இந்திய தலைவர்களோட ஒரு கூட்டம் இருந்துச்சு, அது அடுத்த வாரம் தள்ளி வச்சிருக்கோம். இன்னைக்கு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருடன் கலந்தாய்வு கூட்டம், தேர்தல் பரப்புரை, எங்க தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகை தர இருக்காங்க. அதோடைய ஏற்பாடுகள் எப்படி செய்ய வேண்டும், எந்த இடத்தில் செய்யணும், குறிப்பாக கிராம கமிட்டி லீடர்ஸ் மீட் 2 லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க. அதுல அந்த கூட்டத்தை பத்தியும் இன்னைக்கு விவாதிச்சிருக்கோம். பரப்புரை யுக்திகள் தான் எப்படி எங்களுடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பது. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? சார், தமிழகத்துல கூட்டணியில மாற்றம் வேண்டும் என்ற முறையில மேலிடத்தில் ஏதாவது வலியுறுத்தி இருக்கீங்களா? அந்த தொண்டர்கள் அதை மாதிரி விரும்புறாங்களா? இல்ல, அது மாதிரி யாரும் சொல்லலையா. நாங்க இப்ப கமிட்டி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் 5 நபர் கமிட்டியை நியமித்திருக்கிறார். இந்த குழு திராவிட முன்னேற்ற கழக தலைவரோடும் அந்த குழுக்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறது. இதுல எந்தவித சந்தேகமே வேணாம். இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு தேர்தலுடைய ஏற்பாடுகள் தான் நாங்க இப்ப செஞ்சிருக்கோம். யார் சொன்னது இல்லையே, யார் சொன்னா அது மாதிரி? யாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நாங்க தொடங்கி இருக்க மாட்டோம். பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குமே, என்ன மாற்றம் இருக்கு? ஒரு மாற்றமும் இல்லையே. இந்தியா கூட்டணி பலமுறை சொல்லிட்டு, இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. இந்தியா கூட்டணி எஃகு கூட்டம் மாதிரி இருக்கு. நாங்க அவங்களோட புரிதலோட இருக்கோம், அவங்க எங்களோட புரிதலோட இருக்காங்க. பிரச்சனை ஒண்ணும் இல்லை. யாரு சொன்னாங்க அது? இல்ல, அது சமூக வலைதளங்களை யாரு, நீ கூட நாளைக்கு போடலாம். யாரு ஒண்ணு ஆத்தென்டிக்கா இருந்தா எங்க தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள் பேசியிருக்காங்களா? நாங்க யாருன்னா பேசியிருக்கோமா? ஆத்தென்டிக்கா சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எத்தனை முறை சொல்லணும்? ரைட். செய்யலாமே. இப்ப நான் கேக்குறேன், தொகுதியுடைய முடிவுகள் பற்றி தலைமையோட ஆலோசனை பண்ண எங்க பண்ணணும்? நாங்க தலைமையோட தான் ஆலோசனை பண்ணணும். அவங்க வழிகாட்டுதல தான் செய்யணும். அது அகில இந்திய தலைமை சில வழிகாட்டுதல அங்கேயே சொல்லி இருக்காங்க, எங்ககிட்டயும் சொல்லி இருக்காங்க. நான் சொல்றேன், எங்களுக்கும் அவர்களுக்கும் புரிதல் உண்டு. இது ஒரு புரிதலுக்குரிய கூட்டணி, புரிதலுக்குரிய தலைவர்கள் இருக்காங்க. இந்த தேசத்திற்கான கூட்டணி, இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கூட்டணி. இதுல எந்தவித பிணக்கும் பிரச்சனையும் சச்சரவும் சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. எஃகு கோட்டை மாதிரி இருக்கிறது. திமுக கொடுக்கிற இடத்துல வாங்கி வழக்கம்போல வாங்கிட்டு போயிடுவீங்களா, இல்ல நீங்க டிமாண்ட் பண்ணுவீங்களா? அது என்ன சொல்றாங்க? அவங்க கொடுக்கிற இடத்துல வழக்கம்போல வாங்கிட்டு போயிடுவீங்களா, இல்ல டிமாண்ட் பண்ணுவீங்களா? இதெல்லாம் இங்க கேமரா முன்னாடியும் மைக்கு முன்னாடியும் சொன்னா, கேமராவும் மைக்கும் நீங்களமா வாங்கி தர போறீங்க? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னா நீங்களா வாங்கி கொடுக்க போறீங்க? எத்தனை முனை போட்டி வந்தாலும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும். 5 முனை கூட வரலாம், 6 முனை கூட வரலாம். எத்தனை முனை போட்டி வந்தாலும் இந்தியா கூட்டணி 45 விழுக்காடுக்கு மேல வாக்கு வங்கியோட வலிமையா இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற்றோமோ அதை விட கூடுதலான வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெறும். கொஞ்சம் அவர் அப்படி இருங்க. பீகாருக்கு அப்புறம் தமிழ்நாடு, கொஞ்சம் கேரளாவை திரும்பி பார்க்க சொல்லுங்க அமித்ஷாவை. நேற்றுக்கு கேரளாவில் என்ன நடந்திருக்கு?
இது தமிழ்நாடு கூட்டணி, இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கு கேரளாவுடைய தேர்தல். காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்திப்பதற்காக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை டெல்லி சென்றிருந்த நிலையில் அங்கு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கரை சந்தித்து பேசியிருந்தார். சந்திப்பில் என்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசினோம் என்று கூறியிருந்தார். மேலும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை திமுகவுடன் நடந்து வருகிறது. இந்தியா கூட்டணி வலிமையாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர்களை அவர் சந்திக்க இருந்த நிலையில் அது அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது.